மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு இந்த நாளிலே பேசும் உங்கள் வசனம் வார்த்தை எங்களுக்கு வரட்டும். ஆராதனை நேரம் அர்த்தமுள்ள நேரமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise God. Once again, welcome to our first online
Sunday service in 2026. ஆமென். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். தேங்க்யூ. Praise be to God. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த துதியின் வேளையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் அவர் துதிகளிலே பிரியப்படுகிறவர். அவருக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு. அவரை வர்ணிக்க வார்த்தைகள் பத்தாது. சங்கீதக்காரனாகிய தாவீது அநேக சங்கீதத்தில் நான் அடிக்கடி சொல்லுவது, சங்கீத பகுதியிலிருந்து அடிக்கடி நான் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, தாவீதை போல ஒரு நல்ல ஒரு சங்கீதக்காரன், நல்ல தேவனை துதிக்கிறவனை நாம் வேதத்தில் பார்க்க முடியாது. தாவீது துதிகளை பற்றி அதிகமாய் விவரித்து எழுதியிருக்கிற சங்கீதங்கள் உண்டு. என்னுடைய நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னமே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று அவர் எழுதி வைத்தார். இன்னொரு அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்றார். இன்னும் டீட்டெயிலாக சொல்றாரு, நான் பாதாளத்துக்கு போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் வானத்துக்கு உயர ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? நான் எங்க போனாலும் நீங்கயும் அங்கேயே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆவியை உணர்ந்தவராய் அவர் எழுதுகிற அநேக வசனங்களை நாம படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்தில் அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் கூடியிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தேட வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். Worship the Lord with your faithful heart. தேவனை உண்மையாய் நாம் தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார், நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். இதுவரைக்கும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை நினைத்து பாருங்கள். இதுவரைக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நேரத்தில் தேவன் உங்களை நிரப்புவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா தேவ பாதத்தில்? Father, we say thank you, Lord. Thank you, Lord, for being with us. Thank you, Lord, for guiding us. ஆண்டவரப்பா சொல்லுங்க. Thank you, Lord, for protecting us. Thank you, Lord, for leading us, Lord. நீர் எங்களை நடத்தி வருகிறதுக்காக நன்றி. Thank you, Lord, for being always good to us, Lord. Thank you, Lord, for your faithfulness. நீர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்தீர் ஆண்டவரே. We love you, Lord. We love you, Lord. ஆண்டவரை துதிப்பது, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. அதே தாவீது எழுதி வைத்திருக்கிறார், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராய் நான் பணிந்து உம்முடைய உண்மை நிமித்தமும் உம்முடைய நீதி நிமித்தமும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அதே அதிகாரம் சங்கீதம் 138 நம்ம படிக்கிறோம், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். இந்த தாழ்மையின் அனுபவத்தோடு நாம் தேவனை துதிக்கும் பொழுது, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன், ஆளுகை செய்கிற தேவன், அவர் நம்முடைய துதிகளில் வந்து இறங்கி நமக்கு வேண்டியதை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். எதன் மேல இதை நம்புறீங்க? நம்ம துதிப்பதற்கு முன்பதாக இந்த வசனங்களை எல்லாம் அப்படி சொல்லி அறிக்கை பண்ணுவோம். தேவன் நம்முடைய வாயில துதிகளையும், துதிக்கிற நம்முடைய நாவுகளை தேவன் நிரப்பும்படியாக இந்த நேரத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம்.
ஒரு புதிய பலத்தை நாம் இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று, அவர் சாரோனின் ரோஜா. அவர் நம்முடைய ஆத்தும நேசராய் இருக்கிறார். அவர் பழுதற்ற இரத்தமாய் இருக்கிறார். தேவாட்டு குட்டியான தேவன் 2 கரங்களை உயர்த்தினவர்களாக ஆண்டவர் அப்படியே பிரைஸ் பண்ணுங்க பாபா. அப்படியே துதித்து கொண்டே இருங்க. தேவன் நம்ம மத்தியில அற்புதங்களை செய்கிற ஒரு நேரத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். உங்களை ஒப்பு கொடுங்க பாபா, உங்களை ஒப்பு கொடுங்க பாபா. ஹல்லேலூயா. இந்த பாடலை இணைந்து சேர்ந்து தேவனுடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. சொல்லுவோம். அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. சொல்லுவோம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. சொல்லுவோம். அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சொல்லுவோம். ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. அவருக்கு இந்த நேரத்தில் அவரை பாடி துதி செய்கிற இந்த வேளையிலே தேவன் அவர் வர்ணிக்கத்தக்கவர், அவர் புகழப்படத்தக்கவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை இன்னும் 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 எந்த அளவுக்கு வர்ணிக்க முடியுமோ அந்த நாமத்தை வர்ணித்து துதித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த போதிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. சொல்லுவீங்களா? உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை மறந்த போதிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. சொல்லுவோம். துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. ஓ
உன்னத தேவனே ஓசன்னா. தாவீதின் மைந்தனே சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேசரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே. சொல்லுவோம், சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேசரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே. துணையாளரே பாடுவேன், துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. துணையாளரே சொல்லுங்க, துணையாளரே துன்பத்தில் தாங்கும். கைகளை உயர்த்தி ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா. தாவீதின் மைந்தனே சொல்லி பாடுவோம், ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா. தாவீதின் மைந்தனே வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. சொல்லுங்க, வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. ஒருவேளை இன்னைக்கு வியாதியோடு வேதனையோடு படுக்கையில உட்கார்ந்து நீங்க தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வியாதி என்னை விட்டு போகாதான்னு சொல்லி கேள்விக்குறியோடு ஆராதனை செய்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அவர் யெகோவா ரஃபா நம்மை சுகப்படுத்துகிற தெய்வம். அவர் யெகோவா ரஃபா நம்மை விடுதலைப்படுத்துகிற தெய்வம். அவரே நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிற தெய்வம். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, துதிக்கிற இந்த வேளையிலே, ஆராதிக்கிற இந்த வேளையிலே, தேவனை தொழுது கொள்ளுகிற இந்த வேளையிலே நம்மை விட்டு எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சொல்லி பாடுவோம், எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற ஆண்டவரே, நம்பிக்கை இழந்து போய் நிற்கிற என்னுடைய வியாதி படுக்கையில இப்பொழுதுமே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. சொல்லுவோம், பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பாடுவோம், பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. மறுபடியும் சொல்லுவோம், பரிகாரியே பரிகாரியே you are the healer. என் நோய்கள் சுமந்த இயேசுவே. கைகளை உயர்த்தி ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா. தாவீதின் மைந்தனே ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா. தாவீதின் மைந்தனே. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். என்னை விட்டு ஒரு நாள் விலகாத என்னுடைய நல்ல தகப்பனே என்று சொல்லி அவருடைய நாமத்தை வர்ணித்துக் கொண்டே இருங்கள். அவரை பாடி துதி செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக தேவன் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு
தேவன் சமீபமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுடைய பாதத்தில் வைங்க. எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் நிற்கிறீர்களா? எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறீங்களா? வேதனை, கண்ணீர், பாரம், துக்கம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் என் கூடவே இருங்க ஆண்டவரே, என்னை விட்டு நீர் ஒரு நாள் விலகி போவதில்லை என்று என்னுடைய இருதயம் அறிந்திருக்கிறதே. என்னோடு கூட நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பாடுவோமா? என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கண்ணீர் சிந்தும் வேளையில் நீர் தாயுமானீரே, மாயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. பாடுவோமா? கண்ணீர் சிந்தும் வேளையில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட வேளையில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, we love you Lord. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். இன்னும் உற்சாகமாய் சொல்லுவோமா? நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே. பாடுவோம். சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. பாடுவோமா? வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானையா. என் வைத்தியர் நீரப்பா, என்னுடைய நண்பனாய் நீர் இருக்கிறீர், எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லி பாடுவோம். என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானையா. என் கூடவே இரும். ஆர்ப்பரித்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் மறந்து சொல்லுங்க. உங்களிடத்துல காணப்படுகிற எல்லா துக்கமும் இயேசுவின் நாமத்தில் இன்று மறைவதாக. உங்களிடத்துல காணப்படுகிற எல்லா வியாதியின் படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. துதிக்கிற இந்த வேளையிலே, பாடுகிற இந்த வேளையிலே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு சரீர அவயவங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு நல்ல மருத்துவராக அவருடைய தழும்புகளாலே கர்த்தர் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஓ, உணர்ந்து சொல்லுவோம். என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானையா. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? என் வைத்தியர் நீரே,
என் நண்பனும் நீரே. ஓ எனக்கெல்லாமே, எனக்கெல்லாமே. கரங்களை தட்டி சொல்லுவோம், எனக்கெல்லாமே. இன்னும் உற்சாகமாய் சொல்லுவோம், எனக்கெல்லாமே நீங்க தானையா. உன்னத ஆவியானவர் நம்மை தேற்றட்டும். ஒரு புதிய பலத்தினால் நாம் தரிப்பிக்கப்படுவோம். இந்த நேரத்தில் தேவன் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக, அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, தேவன் நம்மை குணமாக்க வல்லவராயிருக்கிறார். Oh, you are the healer, Lord. நீரே எங்கள் நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கிற பரிகாரி. Oh, hallelujah, hallelujah, hallelujah. உண்மையாய் ஆண்டவரிடத்துல கேட்போமா? கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி கடைசியா கேட்போம். நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பே வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், மீட்பர். இயேசுவே தேவன், இயேசுவே. நாங்க உம்மை தேடுறோம் ஆண்டவரே, நாங்க உம்மை நாடுகிறோம். உங்க பிரச்சனை எங்களுக்கு தேவைப்பா. கைகளை உயர்த்தி கடைசியா சொல்லுங்க. உன்னதத்தில் இருக்கிற உங்களுக்கு ஓசன்னான்னு சொல்லுங்க பாப்போம். வாய்களை திறந்த அப்பாவுடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஓ கைகளை உயர்த்தி சொல்லுவோம். செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. You are so lovable, Lord. You are majesty. You are our everything, O Lord. நீர் எங்கள் மத்தியில இருக்கிறதுக்காக நன்றி. எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து துதிக்கிறீங்க? உங்கள் இடம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால நிறைந்திருக்கட்டும். ஒரு ஷெக்கினா மகிமையின் வாசனை உங்கள் மத்தியில வெளிப்படட்டும். உங்களை பலப்படுத்துகிற மேகம் உங்கள் மத்தியில இறங்கி வருகிறதை நீங்கள் பார்க்கணும். யெகோவா ரஃபா தம்முடைய சுகத்தினாலே உங்களை விடுதலை செய்கிறதை உங்களுடைய கண்கள் பார்க்கணும். நீர் செயல்களில் வல்லவர் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். உண்மையாய் உம்மை நேசிக்க துதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி.
அழகுள்ளவராய், பூர்ண அழகுள்ளவராய் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை நடத்துவீராக. We bow before you, Lord. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Thank you, Pastor Ezra. கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த வருஷத்தை துவக்க, இந்த வருஷத்தை காண முதலாவதாக எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் தயவுகளும் கிருபைகளும் செல்வாக்குகளும் நிறைந்த ஆண்டு என்று எங்கள் ஊழியத்திற்கும் விஷன் 2030 இணைந்திருக்கிறவர்களுக்கும் எங்களுடைய நெட்வொர்க்ல உள்ளவர்களுக்கும் தேசத்திற்கும், that's what I feel, Lord, நீங்க கொடுத்த வார்த்தைகள் உண்மையான மீதியான கூட்டத்திற்கு, the faithful remnant கம்பெனிக்கு, உமக்காக நிற்கிற இந்த கடைசி கால தலைமுறை, இந்த தலைமுறைக்கு நீர் பேசுகிற வார்த்தை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சமர்ப்பணம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க, இடைப்படுங்க. எங்களோடு கூட இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய வார்த்தையை கேட்டு வாழுகிற மக்களாக நாங்கள் இருக்கணும். The steps of a good man are ordered by the Lord. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று வாசிக்கிறோமே. நாங்க உம்முடைய வழிநடத்துதலை பெற்று வாழணும், உமக்காக வாழணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். We humble ourselves, O God. பேசுங்க எங்களோடு கூட. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஆராதனைக்கு வரும்பொழுது எங்களோடு பேசுறீங்க. பட் டெய்லி நாங்க பைபிள் எடுத்து வாசிக்கணும், எங்களோடு கூட நீங்க பர்சனலா பேசணும். அந்த அனுபவமும் எங்களுக்கு வேணும். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் துவங்கி 2026 துவங்கி ஆண்டவரே இந்த 2030 வரை, இந்த செகண்ட் 5 years in this decade, இதுல தீவிரமாய் நீங்கள் சில காரியங்களை நடப்பிக்க போறீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில உடைய கிரியைகள் எல்லாம் வெளிப்பட போகிறது. சூப்பர் நேச்சுரல் ரெல்முக்குள்ள நாங்கள் பல காரியங்களை ஆண்டவரை பார்க்க போகிறோம், அனுபவிக்க போகிறோம். விசுவாசித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரீஸ்ல இருக்கிற ஊழியர்கள் பீகார்ல, ஒரிசாவில், டெல்லியில, சென்னையில, விழுப்புரத்துல எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல கொடுக்கிறோம். எல்லா ஊழியர்களையும் இந்த வருஷம் பாதுகாத்து கர்த்தர் பயன்படுத்துவீராக. எல்லா செல் லீடர்ஸ், லே லீடர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டு. விசேஷமாக இந்த வருஷம் துவங்கி நாங்கள் செகண்ட் சாட்டர்டே BKNல நடத்த போகிற மிஷன்ஸ் மீட்டிங்கை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோப்பா. அதை நீங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க, அதை நீங்க ஆசீர்வதிங்க. நாங்கள் உமக்காக எதையாகிலும் இந்த காலத்தில் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுக்கிற தருணத்திற்காக ஸ்தோத்திரம். செகண்ட் சாட்டர்டே மீட்டிங்ஸை கர்த்தர் பொறுப்படுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் சபைக்கென்று நீர் கொடுத்திருக்கிற இடத்திற்காக ஸ்தோத்திரம். அதனுடைய எல்லா ஆண்டவரே அந்த லோன் பேமெண்ட்ஸ் எல்லாம் பே பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு லேண்ட் பாசிபிலிட்டியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவரே செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுதும் நாங்கள் உம்மிடத்தில் இன்னும் கிட்டி சேர, இன்னும் அதிகமாக நெருங்க, அதிகமாக வேதத்தை வாசிக்க, தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் என்ற பாடல் தம்பி சாம் மோசஸ் will sing. Thank you.
ஜெபாவி ஊற்றும் ஆண்டவரே. ஆவில ஜெபிக்க உம்முடைய ஜெபாவினால் எங்களை நிரப்புங்க. நல்ல கைகளை தட்டி பாடலாமா? ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறனுமே, நாம் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறனுமே, நாம் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்துக்காய் நாம் கதறணுமே. உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்துக்காய் நாம் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி. ஜெப ஆவி, ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். பிரைஸ் காட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை காயத்தப்படுவோம். இழந்ததை எல்லாம் மீட்டுக்கொள்ளுகிற ஒரு காலம். கர்த்தர் தாமே அதை செய்வார். டேவிட் ரெஸ்டோர்ட் ஆல் திங்ஸ். தாவீது எல்லாவற்றையும் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொண்டார். அதே போல நாமும்
இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தை இந்த வருஷத்திற்கு ரெலவெண்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் ஏற்கனவே இதை ப்ரீ ரெக்கார்ட் பண்ணின செய்தியாக இருந்தாலும் உங்களோட கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு சண்டே இதை ரோல் அவுட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. God who restores all things, எல்லாவற்றையும் நமக்கு மீட்டுக் கொடுக்கிறது. தகப்பனே, எங்களோடு பேசும். உங்கள் வசனம் வார்த்தை வல்லமையோடு விடுதலையோடு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். Jesus came to restore mankind to himself. Restoration என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட நான் பேசப் போகிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். சில காரியங்களை உங்களுடைய சொந்த தப்பிதங்களினாலே, உங்களுடைய சொந்த தீர்மானங்களினாலே, தவறான தீர்மானங்களினாலே நீங்கள் பாதிப்புகளை, இழப்புகளை சந்தித்திருக்கலாம். அல்லது உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்களுடைய குறுக்கீடு வந்ததினாலே சில காரியங்களில் இழப்பை சந்தித்திருக்கலாம். சூழ்நிலைகளின் நிமித்தம் உங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை இழப்பதற்கு, உங்களுக்கு வைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பறிப்பதற்கு பிசாசு கூட தாண்டவம் ஆடி இருக்கலாம். வேதத்தில் இப்படி தங்களுக்கு உரியவைகளை, தங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை, தங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பறித்து போகிற சூழ்நிலைகள், மனிதர்கள், பிசாசின் கிரியைகள் ஆகிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். நாம் தவறு செய்திருந்தாலும் அல்லது நம்முடைய தவறு இல்லாமல், நான் சொன்ன 3 காரியங்கள், மற்ற மனிதர்கள், சூழ்நிலைகள் அல்லது பிசாசுடைய காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுடைய இழப்பை மறுபடியும் நீங்கள் சரி செய்து கொள்ளுவதற்கு சில வழிகளை, சில உற்சாகமூட்டும் காரியங்களை நம் பைபிள்ல பார்க்கிறோம். God wanted to restore. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யோபுனுடைய வாழ்க்கையில இழந்து போன காரியங்களை அவன் மீண்டும் பெற்றுக்கொண்டான். 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு வியாதி அல்லது சரீரத்திலே பாதிப்பு, பிசிக்கல் வெல்பீயிங் இல்லாமல் போயிற்று. ஒரே கொப்பளங்கள், பாயில்ஸ், அப்படிப்பட்டதான ஒரு சரீரத்தில் ஒரு பாதிப்பு. அதுல ஹீலிங்கை பெற்றுக்கொண்டான். அவனுடைய பொருளாதாரத்திலே பாதிப்பு, எல்லா பிசினஸும் பாதிக்கப்பட்டது. அதிலே ஒரு ரெஸ்டோரேஷனை பெற்றுக்கொண்டான். குடும்பத்திலே பாதிப்பு, அந்த ஃபேமிலியும் அவனுக்கு மறுபடியும் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இழந்த காரியங்களை யோபு பெற்றுக்கொண்டான். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை இழந்தான். அதை மறுபடியுமாக அவன் பெற்றுக்கொண்டான். எதிரிகள் வந்து தாக்கி அவனுடைய குடும்பத்தை, அவனுக்கு இருந்ததான கூட உள்ள ஆட்களின் அவர்களுடைய ஃபேமிலிஸை எல்லாம் அடித்து கொண்டு போகும் பொழுது
அவனுக்கு அழுவதற்கு கூட பலன் இல்லாத அளவிற்கு பாதிப்பு வந்தது. ஆனால் அந்த இடத்துல கர்த்தரிடத்திலே அவன் விசாரித்து காரியங்களை செய்த பொழுது டேவிட் ரிகவர்ட் ஆல், எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான் என்று நீங்கள் வாசிக்கலாம். பிறகு கெட்ட குமாரன், த ப்ராடிகல் சன், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அவன் அப்பா வீட்டிலே இருக்கிறதான அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் அவன் இழந்து, தனக்கு இருந்த எல்லா செல்வங்களையும் இழந்து, அப்பா வீட்டிலே இருக்கிற அந்த ஸ்தானத்தை இழந்து, அந்த வசதி வாய்ப்புகளை இழந்து அவன் ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்படுகிறான். அது அவனுடைய ஓன் ராங் சாய்ஸ்னால வந்தது. தாவீதுக்கும் அவனுடைய வாழ்க்கையில அவன் பாவம் செய்த பொழுது அவன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் இழந்தான். அதனாலதான் என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் என்று சங்கீதம் 51 கேட்டான் இல்லையா? அப்ப அவனுடைய தவறுனால தாவீது இழந்த காரியத்தையும் ஆண்டு புதுப்பித்து கொடுத்தார். மனம் திரும்பும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில எதிரிகள் வந்து சூறையாடி சென்ற காரியங்களையும் கர்த்தரிடத்திலே விசாரித்து அதன்படி நடந்து அவன் எல்லாவற்றையும் ரிகவர் பண்ணி கொண்டான். யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த சூழ்நிலையில் என்பதை யோபு அறியவில்லை. பிசாசு செய்கிற காரியங்களை அவன் முழுமையாக அறியவில்லை. ஆனால் ஒன்று, ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்வார், அவர் ஆளுகையிலே இருக்கிறார், நான் அவரை குறை சொல்ல மாட்டேன் என்ற ஒரு தெளிவில் அவன் இருந்தான். ஆண்டவர் அவனை மறுபடியுமாக ஆசீர்வதித்து ரெஸ்டோர் பண்ணினார். 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். கெட்ட குமாரன் கதையில மகன் மறுபடியுமாக மனம் திரும்பி வந்த பொழுது அந்த காரியத்தை அவன் குடும்பத்திலே வேலைக்காரனாக ஏற்றுக்கொள் என்றுதான், அல்லது ஏற்றுக்கொள்கள் என்றுதான் அவன் அப்பா கிட்ட கேட்டான். ஆனா முதல்ல இருந்த அந்த ஸ்தானம் அதையே அப்பா கொடுத்து அவனை கனப்படுத்தினார். நீங்க பேதுருவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட 3 ஆண்டுகளுக்கு மேல இருந்து அவன் அந்த இன்னர் சர்க்கிள்ல இயேசுவோடு கூட இருக்கிற 3 பேர்ல ஒருவனாக இருந்து மருவமலையில அந்த மகிமையெல்லாம் பார்த்து அப்படிப்பட்ட நிலையிலே இருந்ததான பேதுரு இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது அவன் பின்வாங்கி போனான். அவனுடைய அழைப்பை விட்டுவிட்டு அவன் மறுபடியுமாக விட்ட தொழிலை அவன் தொடர்வதற்காக போய்விட்டான். போகும் பொழுது கூட கொஞ்சம் பேரையும் கூட்டிக் கொண்டு போய்விட்டான். அந்த அழைப்பை மறுபடியுமாக இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு ரெஸ்டோர் பண்ணுகிறார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்க தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒருவன் அந்த அவர்கள் தங்குகிற இடத்தை விரிவுபடுத்துவதற்காக அவன் மரத்தை போய் வெட்டும் பொழுது அந்த கோடாரியினுடைய முனை அது கழண்டு அந்த தண்ணீரிலே அது விழுந்து விட்டது. கூர்முனையை இழந்து விட்டான். Sometimes we can lose our cutting edge. நமக்கு இருக்கிற கூர்முனையை இழந்து தவிக்க முடியும், ஒன்றும் செய்ய முடியாத நிலை. அப்பொழுது தீர்க்கதரிசி என்னிடத்திலே வருகிறான், வந்து சொல்லுகிறான், எங்கே விழுந்தது என்று தீர்க்கதரிசி கேட்டார். எங்கே இழந்தோம் கூர்முனையை என்பதை நாம் அறிந்து கன்ஃபஸ் பண்ணணும். பிறகு தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையின்படி அவன் செய்யணும், அல்லது தனக்கு
ஒரு இழப்பு வரும் பொழுது எங்கே இழந்தோம் என்பதையும் சொல்லணும், யார்கிட்ட போகணுங்கிறதும் தெரியணும். அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பிறகு அந்த கோடாரி அந்த முனை என்ன ஆகிறது? மிதக்கிறது. இரும்பு மிதக்குமா? ஒரு மிரக்கல் ஆண்டவர் செய்து ரெஸ்டோர் பண்ணுகிறார். The cutting edge that was lost was restored through a miracle. God sometimes will do a miracle to restore that which is lost, and that we see there. ஸோ இப்படி பைபிளில் ரெஸ்டோரேஷன் என்ற தலைப்பில் நாம் நிறைய காரியங்களை, நிறைய வேத சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். We can look at various Bible passages and see the restoration. இழந்ததை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை குறித்து நாம் படிக்க முடியும். நிம்மதியை இழக்கிறது இல்லையா? பொருளாதாரத்தை இழக்கிறது, வேலையை இழக்கிறது, இப்படி பல காரியங்களில் நமக்கு இழப்புகள் வரலாம். குடும்ப நட்பு போச்சு யோசேப்புக்கு. குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் பகைவர்கள் ஆனார்கள். குடும்பம் கிடையாது, சரியான வேலை கிடையாது. அந்த கிடைத்த வேலையிலும் அந்த பாஸ் அவனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறார், சிறைக்கு அனுப்பப்படுகிறான். பட் அந்த ஸ்டோரி எப்படி யோசேப்பினுடைய ஸ்டோரி எண்ட் ஆகுது தெரியுமா? அவன் கம்ப்ளீட்டா ரெஸ்டோர் பண்ணப்படுகிறான். அதாவது எல்லாருக்கும் ஆச்சரியம், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆச்சரியம். யாரு குழியில போட்டாங்களோ அவர்களே வந்து யோசேப்பு இடத்தில் நிற்கும்படி ஆண்டவர் செய்து விட்டார். ஃபேமிலி ரெஸ்டோர் ஆச்சு. அவனுடைய காட்ஸ் பர்பஸ், டெஸ்டினி ரூயனாகும் போல இருந்துச்சு. மனிதர்களுடைய அந்த காரியங்களினால, குடும்பத்தினருடைய காரியங்களினால, இல்லை சுப்பீரியர்ஸுடைய காரியங்களினால, சிலருடைய அழுத்தத்தினால, சிலருடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நம்ம விக்டிம்ஸ் ஆகிறோமே. அந்த மாதிரி காரியங்கள் நடந்து பாதிக்கப்பட்டு சிறையிலே மறக்கப்பட்டு குடும்பத்தாராலே வெறுக்கப்பட்டு வேலை செய்கிற இடத்திலே குற்றப்படுத்தப்பட்டு யோசேப்பு இருக்கிறான். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். ஆனால் மறுபடியுமாக ஆண்டவர் அவனை engineers circumstances, சூழ்நிலைகளை அவர் மிக நேர்த்தியாய் ஏற்படுத்தி அவனை மீட்டு எடுக்கிறார். அதாவது பழைய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது அல்ல, திருப்பி போத்திபார் வீட்டில் வேலை கொடுத்து அல்ல, ஆண்டவர் அவனுக்கென்று வைத்திருக்கிற டெஸ்டினிக்குள்ள அவன் டெலிவரன்ஸை தான் தேடனான். பட் காட் ஹேட் டெஸ்டினி இன் மைண்ட். ஆமேன். மணிப்பூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் சொல்லுகிற காரியம் அதுதான். நீங்க டெலிவரன்ஸை தேடுறீங்க, பட் திங்க் பியாண்ட் டெலிவரன்ஸ், திங்க் டெஸ்டினி. நீங்கள் விடுதலைக்காக இயங்குகிறீர்கள், விடுதலையை கடந்து தேவனுடைய நோக்கம் என்ற காரியத்தை சிந்தியுங்கள். பீஸ், இப்ப சமாதானம் என்று அவர்கள் அதை தேடுகிறார்கள். நான் சொன்னேன், பீஸை கடந்து பர்பஸை திங்க் பண்ணுங்க. தேவனுடைய திட்டத்தை குறித்து நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. ரிலீஃப் என்ற காரியத்தை நீங்க யோசிக்கிறீங்க, திங்க் பியாண்ட் ரிலீஃப், திங்க் ரிவைவல். அங்கே யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு உயர்வை கொடுத்தார். The Lord blessed him. உங்களுடைய வாழ்க்கையில எதை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள்? What have you lost? Have you lost anything because of your own wrongdoing? உங்களுடைய தப்பிதங்களினாலேயே நீங்கள் சில காரியங்களை இழந்திருக்கிறீர்களா? நம்பர் 2, நீங்கள் யாருடைய தவறான
அந்த அணுகுமுறையினால உங்க வாழ்க்கையில மனிதர்களுடைய இடைபாடுனால, குடும்பத்தினராக இருக்கலாம், வேலை இடத்துல இருக்கலாம், நீங்கள் வாழுகிற பகுதியிலே இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தொடர்பான எந்த நபராகவும் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சில காரியங்களை இழப்பதற்கு காரணமாயிருந்த மற்ற மனிதர்கள், சூழ்நிலைகள், பிசாசனுடைய கிரியைகள், அப்படி உங்க வாழ்க்கையில என்ன இருக்கிற? வாட் ஹேவ் யூ லாஸ்ட்? நீங்கள் இந்த செய்தியை நன்றாக கவனியுங்கள். I want you to look at it. God wants to restore. ஆண்டவர் இழந்ததை மீண்டும் பெற்றுக் கொடுக்க அவர் விரும்புகிறார். அழைப்பை மறுபடியும் ஆண்டவர் கொடுத்தார். பேதுருவுக்கு புதிய ஏற்பாட்டு தூணாக அவன் பிறகு விளங்கினான். God restored Peter's call. Prodigal son came back to the father's house and he was restored. Jonah went away from God's call. God restored him. எலிசா அவனுடைய வேலைக்காரன் கூர்முனையை இழந்து கிடந்தான், அதை மீண்டும் பெற்றுக்கொண்டான். யோபு பல காரியத்தை இழந்தான், மீண்டுமாக பெற்றுக்கொண்டான். ஆமென். ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம், ஜோயல் சாப்டர் 2, வசனம் 25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எதை நீங்கள் இழந்தீர்களோ அதை நான் திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை, the lost years. சிலர் உங்களுடைய வாழ்க்கையில சில வருடங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஒன்று, உங்களுடைய திசை திரும்பி நீங்கள் போனதுனால சில வருடங்களை இழந்திருக்கலாம். கனியற்ற ஜீவியத்தை உடையவர்களாக நீங்கள் இருந்து பல வருஷங்களை இழந்திருக்கலாம். உங்களுடைய பாவத்தினால நீங்க ஆஃப் ட்ராக் போய் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியத்தை செய்யாமல் நீங்கள் சில வருஷங்கள் பின்னடைவு அடைந்திருக்கலாம். The lost years, இழந்த வருடங்கள், இழந்த வருடங்கள். அதை ஆண்டவர் புதுப்பித்துக் கொடுக்க முடியும். You have lost few years. 2 வருஷம் நான் ஜெயிலில் இருந்துட்டேன் என்று யோசேப்பு புலம்பலாம். 2 வருஷம் நான் ஜெயிலில் இருந்துட்டேன், என்னை மறந்துட்டாங்க என்று நினைக்கலாம். பட் the lost years, அதை ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ண முடியும். by doing a quick work in your life. உங்க வாழ்க்கையில ஒரு துரிதமான வேலையை தேவன் செய்து நீங்கள் இழந்ததை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும். ஆண்டவருக்கு நேரம் என்பது ஒரு பிரச்சனை கிடையாது. கால வரையற்ற நித்தியத்தில் இருக்கிற தேவனுக்கு காலம் என்ற ஒரு வரையறை, காலம் என்ற ஒரு கட்டுப்பாடு அவருக்கு கிடையாது. அவர் உங்களுக்கு சில ஆண்டுகளை கூட்டி கொடுக்கலாம் லைஃப்ல, அல்லது உங்களுக்கு இருக்கிறதான அந்த காலத்துல நீங்கள் சில காரியங்களை துரிதமாக செய்வதற்கு உங்களுக்கு கிருபையை அளிக்கலாம்.
அல்லது நீங்கள் நல்விளைவுகளை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சில லைக் மைண்டட் பீப்புளை ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு சில காரியங்களை செய்வதற்கு ஆட்களை தரலாம். அது எப்படி ஆண்டவர் செய்வார் என்பது அவருக்கே உரிய விசேஷ காரியம். நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இப்படித்தான் செய்வார் என்று நம்ம ஃபார்முலா போட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. பட் ஆண்டவர் செய்ய வல்லவர். அதை பிலீவ் பண்ணுங்க. God can restore the lost years. இழந்த ஆண்டுகள். அப்படித்தான் நீங்க வாசிக்கிறோம். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். I believe that God is wanting us to experience restoration fully. முழுமையாக நாம் அந்த ரெஸ்டோரேஷனை அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மறுசீரமைப்பு சரியில்லாமல் இருந்த நிலையில் இருந்து நம்மை மறுபடியும் அவர் சீரமைத்து கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு நிலை. ஆமென். அதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்னாரே, இந்த இடத்துல ஆண்டவர் நீங்கள் சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து இல்லையா, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், அவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு வருவேன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த இடத்துல இந்த ப்ராமிஸ ஆண்டவர் கொடுக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 21ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, பாடல்கள் எல்லாம் உண்டு. இந்த வசனத்தின் அடிப்படையில தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பட் எந்த கான்டெக்ஸ்ட்ல, இங்க பாருங்க, பைபிள் வசனத்துல இருக்கிற வாக்கு தத்தங்களை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது நாம் அதனுடைய கான்டெக்ஸ்டையும் அதுல இருக்கிற கண்டிஷனையும் நோட் பண்ணணும். ஐ ரிப்பீட் மை செல்ஃப். கான்டெக்ஸ்ட், எந்த சூழ்நிலையில் அது கொடுக்கப்பட்டது, எந்த நிபந்தனையோடு கொடுக்கப்பட்டது. த கான்டெக்ஸ்ட் அண்ட் த கண்டிஷன் ஃபார் த ப்ராமிஸ் மஸ்ட் பி ஸ்டடிட், மஸ்ட் பி அண்டர்ஸ்டுட், must be taken into account when we look at the promise. ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கும் பொழுது அதற்கான நிபந்தனைகளையும் அதனுடைய பின்னணியத்தையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்க பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல, யோவேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. அதாவது எதுவுமே விட்டு வைக்கப்படவில்லை. இருந்த எல்லா காரியத்தையும் பலவிதமான பாதிப்புகளினால தேசம் இழந்து தவிக்கிறது. இப்ப அந்த சூழ்நிலையில அந்த பாதிப்பு, அந்த ஒரு காரியம் வந்ததுனால அதனுடைய விளைவு என்ன? 10ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம், வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று, பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியில் அறுப்பு அழிந்து போயிற்று, திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதளை பேரிச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுப்புத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. தேசத்தின் நிலைமை, யோவேல் தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனங்களை உரைக்கிற காலத்துல அந்த தேசத்துல ஏற்பட்டதான எழுத்தின்படியே உள்ள பாதிப்பு, விளைச்சல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது.
விவசாயம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பெரிய ஒரு பஞ்சம் உண்டாயிருக்கிறது. வயல் நிலங்களிலே தானியங்கள் இல்லை. இந்த சூழ்நிலையை சுட்டிக்காட்டி தீர்க்கதரிசி கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார் 13ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஆசாரியர்களே, ஊழியர்களே, ரட்டுடுத்தி புலம்புங்கள். பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே, ஊழியத்தில் இருக்கிறதான மற்ற டீம் மெம்பர்ஸே கவனிங்க, அலருங்கள். என் தேவனுடைய தொண்டரே, வாலண்டியர்ஸ் கவனிங்க. நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தின் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டு கிடக்கிறது. அதாவது ஆலயத்தின் நிலைமையை பாரு, டைரக்ட்லி உன்னுடைய வயல் நிலத்தையும் பாரு, உன்னுடைய ஆலயத்தின் காரியத்தையும் பாரு, உன்னுடைய வயல் நிலத்தையும் பாரு. டைரக்ட் கனெக்ஷன். அங்க சரியில்லை, இங்கேயும் சரியில்லை. மனம் திரும்பு, ரட்டுடுத்து உபவாசத்தை கூறுவி, புலம்பு தேவ சமூகத்தில் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பிறகு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ரெஸ்டரேஷன் அனுபவிக்கணும்னா, நீ இழந்ததையெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும்னா, நிறைய காரியத்தை நீ இழந்திருக்கிறாய். நீ இழந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ என்ன பண்ண? இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவரிடத்திலே திரும்புங்கள். Return back to your God. Come in repentance. நீங்கள் மனம் திரும்புதலோடு உங்கள் தேவனிடத்திலே திரும்புங்கள். தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இதுதான் இந்த தேவனுடைய குணாதிசயம். நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நீங்கள் போயிருக்கிறீர்கள், நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள். ஆண்டவர் விரும்புகிற அந்த ஸ்தானத்திற்கு வந்து விடுங்கள். மனம் திரும்புங்கள். Return back to God. This is your God. He is gracious. He is compassionate. He is merciful. அவர் இரக்கம் உள்ளவர். உங்களுடைய தவறுதல்களினாலே தான் நீங்கள் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள். நீங்கள் சரிப்பட்டுவிட்டால், நீங்கள் நல்மனம் பொருந்திவிட்டால், தேவனோடு நீங்கள் மனம் திரும்பிவிட்டால், தேவனுடைய வீட்டிற்கு மறுபடியும் திரும்பி வந்துவிட்டால், நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஜீவியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்தால், நீங்கள் இந்த தேவனுடைய நற்குணங்கள், அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். இப்ப இதெல்லாம் சொல்றார் தீர்க்கதரிசி. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது, நீங்கள் இந்த மனம் திரும்புதலுக்குள்ள வரும் பொழுது என்ன ஆகும்? இந்த ரெஸ்டரேஷன் உண்டாகும். இப்ப பாருங்க, இப்ப 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். உங்கள் வயல் நிலங்கள்ல விதைக்கும் பொழுது வரவேண்டிய அந்த முதல் கட்ட மழையும் பிறகு அறுவடைக்கு முன்பதாக வர வேண்டிய மழையும் சரியாக வரும். முன்மாரியும் பின்மாரியும், தி ஃபார்மர் ரெயின் அண்ட் த லேட்டர் ரெயின், ரெண்டும் உங்களுக்கு கரெக்டா வரும். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் அப்படின்னா ஆண்டவர் தான் அனுப்பியிருக்கிறார். நல்லா கவனிங்க.
நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய, அதாவது நம்முடைய வாழ்க்கையில தப்பான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கும் பொழுது, சில வேளைகளிலே ஆண்டவரே சில காரியங்களை நம்மை விட்டு எடுக்கப்படுவதற்கு, இல்லாமல் போவதற்கு அனுமதிப்பார். ஏனென்றால் நாம் சரியில்லாமல் இருக்கிறதுனாலே அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியது அவசியம். தோட்டத்துல ஆண்டவர் சொன்ன காரியத்தின்படி நடக்கல ஆதாம் ஏவாள். தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அவர்களை வெளியிலே வைத்தார். பாருங்க, அந்த லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஏன் கீழ்ப்படியல? முன்னாடியே சொன்னாரு, நீங்கள் இந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள். சாவு அல்லது அந்த இடத்துல பாவம் என்ற காரியம் வந்து செப்பரேஷன் ஃப்ரம் காட். they were separated from God. அந்த ஆதாமின் வித்திலே இருந்து தேவனை விட்டு பிரிந்த மனு குலத்தை மீட்கிறதற்காகத்தான் இயேசு வந்தார். Jesus came to restore humanity, restore mankind to God, the Creator. He came as a mediator. அதே போல உங்களோட வாழ்க்கையில இழந்த காரியங்களை மீட்டு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்கள். நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ, நீங்க மனம் திரும்பி ரெட்டுடுத்தி இருதயங்களை கிழித்து, இல்லையா? அப்படித்தானே போட்டிருக்குது. வஸ்திரங்களை கிழித்து அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து, உள்ளான இருதயத்துல உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வந்து நீங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் பாதிப்புக்குள்ளான வருஷங்கள் இருக்கிறதே, நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். You will have restoration of the lost years. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இந்த 2ஆம் அதிகாரத்துல 21 27 பிசிக்கல் ரெஸ்டோரேஷன், எழுத்தின்படியே விவசாயம், அவர்களுடைய களஞ்சியங்கள், அவர்களுடைய அந்த ஆலைகள், அவர்களுடைய அந்த பற்றாக்குறை, ஆகார பற்றாக்குறை, அந்த காரியத்துல ஒரு ரெஸ்டோரேஷன், பிசிக்கல் ரெஸ்டோரேஷன், சரீர பிரகாரம் அல்லது வெளியாக உள்ள காரியங்களில். சரியா? 2வது பாத்தீங்கன்னா, அதே யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 32 பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ரெஸ்டோரேஷன், ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன். ஃபர்ஸ்ட் 21 27 பிசிக்கல் ரெஸ்டோரேஷன். இங்க 28 32 ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன், ஆவிக்குரிய ஒரு புதுப்பித்தல், மறுசீரமைப்பு. அப்புறம் 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நேஷனல் ரெஸ்டோரேஷன், தேசத்திற்கு ஒரு அந்த மீட்பு. ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன், பிசிக்கல் ரெஸ்டோரேஷன், அங்க 3ஆவதாக நேஷனல் ரெஸ்டோரேஷன், தேசிய அளவு ஒரு மீட்பு. ஆமென். நீங்க இழந்த காரியங்கள் என்ன? மறுபடியும் நான் கேட்கிற கேள்வி, எதை இழந்தீர்கள்? What have you lost? இங்க பாருங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். Let us come to 2 Kings chapter 6. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் 473வது பக்கம், ஓல்ட் டெஸ்டமெண்ட், பேஜ் 473. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, எலிசா தீர்க்கதரிசியின் காலம், எலியாவிற்கு அடுத்து வந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி, அவனுடைய காலத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னா, prophets had intern prophets.
தீர்க்கதரிசிகள் அவர்கள் உருவாக்கி வருகிற மற்ற தீர்க்கதரிசிகள், அந்த தீர்க்கதரிசிகள் புத்தர் என்று சொல்லுவார்கள். நல்ல கவனிங்க, இது எழுத்தின்படி அவர்களுடைய பிள்ளைகள் கிடையாது, சரியா? தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. அவர்கள் இருந்த அந்த ஃபெசிலிட்டி ரொம்ப சின்னதாக இருக்குது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். ஒரு சஜஷன், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து கேட்குறாங்க, நமக்கு ஃபெசிலிட்டி இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கு, இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வரோம் என்று சொன்னார்கள். அதற்கு நல்ல ஐடியாவா இருக்குது. தீர்க்கதரிசியும் சரின்ட்டார். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். நாங்க போயிட்டு வர்றது மட்டும் இல்லை தீர்க்கதரிசி, நீங்களும் கூட வாங்க என்று கூப்பிட்டான். அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். பிளான் என்ன? எல்லாரும் வெட்டணும், ஆளுக்கு ஒரு பீஸை கொண்டு வரணும், நம்ம கட்டிடுவோம். ஒரு சபை கட்ட வேண்டும் என்றால் இப்படித்தான், எல்லா விசுவாசிகளும் இல்ல இணைந்து தங்கள் பங்கை செய்யும் பொழுது இது செய்யப்படும். கரெக்டா? பாருங்க, ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில், கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான். அதாவது இது என்னுடையது அல்ல, ஒன்று இப்ப கூர்மனை போயிடுச்சு, இன்னொன்று எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், நான் திருப்பி தரணும், நான் இதற்கு கணக்கு கொடுக்கணும், இப்ப இதை இழந்து கிடக்கிறேனே என்று அவன் கதறுகிறான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். எங்க விழுந்துச்சுப்பா? அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். நல்ல கவனிங்க, கூர்முனையை இழந்து விட்டான் இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரன். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் கூர்முனையை லைஃப்ல, உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் எட்ஜ, உங்களுடைய அந்த கூர்முனைய பாயிண்டட் எட்ஜ நீங்கள் இழந்திருக்கலாம், கவனக்குறைவினால இழந்திருக்கலாம். ஆனால் இழந்து விட்டேன் என்பதை சொன்னான். இழந்ததை சரியான நபரிடத்திலே சொன்னான். எங்கே இழந்தான் என்பதையும் சொன்னான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கூர்முனையை நாம் இழந்து விட்டோம் என்று ஒத்துக்கொள்ளுகிறதும், நாம் இழந்ததை சரியான நபரிடத்திலே சொல்லுகிறதையும், அதை எங்கே இழந்தோம் என்பதை, எப்படி இழந்தோம் என்பதை சொன்னால், அந்த கன்ஃபஸ் பண்ணிட்டா, இழந்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த கூர்முனையை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கிறார். and it took a miracle. நான் ஜெபிக்கிறேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் கூர்முனையை இழந்திருக்கிறீர்களா? எது பாஸ்டர் கூர்முனை? One of the things that I can think of is your conscience. உங்க மனசாட்சி, உங்க கன்விக்ஷன்ஸ், அதெல்லாம் இழந்து, உங்க கூர்முனையை இழந்து, ஸ்பிரிச்சுவல் எட்ஜை இழந்து, ஸ்டாண்டர்டு என்னன்னு இப்ப தெரியாத நிலையில நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். எப்ப இழந்தீங்க?
முன்னாடியெல்லாம் கரெக்டா இருப்பீங்களே, முன்னாடியெல்லாம் இது தப்புன்னா உங்களுக்கு புரியும், தப்புன்னு நீங்க ஒத்துக்கொண்டீங்க. இப்ப என்ன பண்றீங்க? அதை தவறு என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. அந்த எட்ஜ் இப்ப உங்களுக்கு இல்ல, அந்த கான்சியன்ஸ் இப்ப உங்களுக்கு இல்ல, அந்த மனசாட்சி சூடுண்டு போயிருக்கிறது. அது எங்க ஆரம்பிச்சது? அது எந்த இடத்துல இழந்தீங்க? Come back to God. Tell him, Lord, I lost it here. இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில, நான் இந்த காரியத்தின் போது நான் இதை இழந்து விட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கூர்முனையை மறுபடியும் உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு அற்புதத்தை செய்து நான் உனக்கு அதை மறுபடியும் உனக்கு கொண்டு வருவேன். ஆனால் எங்கே இழந்தாய் என்பதை சொல், ஒத்துக்கொள். இழந்து விட்டேன் என்பதை முதலாவது ஒத்துக்கொள். எங்கே இழந்தாய் என்பதை சொல், அதை என்னிடத்திலே சொல், தேவ மனிதனிடத்திலே சொல். Confess it to the right person. ஆமென். கூர்முனையை இழந்து கிடக்கிறீர்களா பிரியமானவர்களே? ஆவிக்குரிய கூர்முனையை இழந்து கிடக்கிறீர்களா? உங்க லைஃப்ல நீங்கள் உங்களுடைய அந்த ஷார்ப்னஸை இழந்து கிடக்கிறீங்களா? ஒரு மந்த நிலைக்கு போயிட்டீங்களோ? ஒரு ரொம்ப கொச்சையா நம்ம மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா மொக்கையாயிட்டீங்களா? Where did you lose your edge? Friend, God wants to restore that for you. But can you tell God as to where you lost it? எங்கே இழந்தேன் என்பதை சொல்ல முடியுமா? எந்த கான்டெக்ஸ்ட்ல இழந்தீங்கிறத சொல்ல முடியுமா? அதை திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறதா? Go back to God and ask him to restore your edge, your sharpness. உங்களுடைய கூர்முனையை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இரும்பு மிதக்குமா சார்? மிதக்குது பாருங்க. ஆமென். God will do that for you. அது எப்படி நடக்கும் நீங்க கேட்காதீங்க. Even if it takes a miracle, God will do it. But you must come to God. God is a restorer. அவர்தான் எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிறவர். அவர்தான் எல்லா லாஸையும் ரெஸ்டோர் பண்ணுகிறவர். ஆமென். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரன் அப்பா வீட்டில் பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்பதை அவன் அறிந்து, அப்பா வீட்டில் வேலைக்காரர்கள் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க, அந்த பாக்கியமாக எனக்கு கிடைச்சா பரவாயில்ல என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? நல்லா கவனிங்க. 17ஆம் வசனம், லூக்கா 15ஆம் அதிகாரம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, see, this is repentance. அவன் புத்தி தெளிந்த பொழுது தன் தகப்பனுடைய கூலிக்கார எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்று நினைத்து, நானோ இங்க பசினால் சாகிறேன், அவன் மைண்டுக்குள்ள ரிஹர்ஸ் பண்ணி பார்க்கிறான். அவன் எப்படி அதை செய்ய போகிறான் என்பதை ரிஹர்ஸ் பண்ணி பார்க்கணும். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். கன்ஃபெஷன். I have gone wayward. I have missed. I have walked away. I have sinned. சங்கீதம் 51 தியானித்து பாருங்கள். தாவீது பாவம் செய்த பொழுது எப்படி ஜெபிக்கிறான்? ரிப்பெண்டன்ஸ் பிரேயருக்கு ஒரு சாம்பிள் பிரேயர் அது. Psalm 51, சங்கீதம் 51. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, இமேஜினேஷன், how I will do it, how I will go and process this. எழுந்து புறப்பட்டு இப்ப ஆக்சுவலா செய்யறான். தன் தகப்பனிடத்திலே வந்தான். தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் ஃபாதர் காட். நம்முடைய பரம தகப்பனுடைய பிக்சர் தான் இது. நம்மை கண்டு மனதுருகி ஓடி வந்து கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தது போல நம்முடைய தேவன் மனம் திரும்பி நாம் வரும் பொழுது இப்படித்தான் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். யூ வாண்ட் ரெஸ்டோரேஷன்? கம் பேக் டு காட்.
ரிப்பென்ட் ஆஃப் யுவர் ராங் டூயிங். உங்களுடைய தவறுதலை நீங்கள் ராங் சாய்ஸஸ் இப்ப கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுங்க. தவறான தீர்மானங்கள் லைஃப்ல எடுத்தீங்க தெரியுமா, அதனுடைய பின்விளைவுகளை நீங்க சந்தித்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது அந்த பின்விளைவுகள் இருந்து நீங்கள் தப்பித்து, அந்த கான்சிக்வன்ஸ்ல இருந்து தப்பி, நீங்கள் மறுபடியும் அந்த ராங் சாய்ஸை நீங்கள் தவறு என்று ஒத்துக்கொண்டு நீங்கள் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவதற்கு தைரியம் உண்டா? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த மகன் ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இன்ஃபேக்ட் அப்பா விட்டு போயிட்டான் இல்லையா? இட் வாஸ் ஆல்சோ ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் ஃபேமிலி. குடும்பத்தில் இழப்புகள் இருக்கிறதா? அப்பாவுடைய இருதயம் உங்களுக்கு வேணும். நீங்கள் ஒப்புரவாகிறதற்கும் ரெடியா இருக்கணும். அப்பா பாருங்க வர்றாரு, மூத்த மகன் வரமாட்டேங்கிறான். ரெஸ்டோரேஷனை அப்பா விரும்புறாரு, ஆனா மூத்த மகன் ரெஸ்டோரேஷனை விரும்பல. இளைய மகன் வெளியிலே இருக்கட்டும், சாகட்டும் சனியே என்று சொல்லுகிறதை போல இருக்கிறது. அவன் தானே தப்பு பண்ணான், கஷ்டப்பட்டுட்டோம், அவன் தான் உணர்ந்துட்டான்ல, அவன் தான் திரும்பி வந்துட்டான்ல, ஏற்றுக்கொள்ளலாம்ல அப்படின்னு அப்பா நினைச்சு போறாரு. அது அப்பாவுடைய இருதயம். ஆனால் மூத்த மகனுடைய மனநிலையை பாருங்க. ரெஸ்டோரேஷனுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் சிலர். தேவனோ ரெஸ்டோரேஷனுக்கு இடம் கொடுப்பார். உறவுகள் சரிபடுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். உறவுகள் சரியாக வேண்டும் என்பதை ஆண்டவர் ஆசைப்படுகிறார். உங்களுடைய குடும்பத்தில் உறவுகளை இழந்து கிடக்கிறீர்களா பிரியமானவர்களே? நீங்கள் மூத்த மகனை போல அந்த ரெக்கன்சிலியேஷனுக்கு இடம் அளிக்காமல், ரெக்கன்சிலியேஷனுக்கு எதிரியாக இல்லாமல் இருங்கள். அதற்கு மன்னிக்கிற இருதயம் வேண்டும். அதற்கு மன்னிக்கிற இருதயம் வேண்டும். We need a heart that can truly forgive. கடினமா இருக்கலாம். அவர்கள் செய்த தவறான காரியங்கள் நம்ம மைண்ட்ல வந்து கொண்டே இருக்கலாம். But we must restore. நாம் என்ன பண்ணணும்? அதை அந்த ரெக்கன்சிலியேஷனுக்கு இடம் அளிக்கணும். ரெக்கன்சிலியேஷனுக்கு எதிரியா இருக்கக்கூடாது. ஒப்புரவாகுதலுக்கு எதிரியா இருக்கக்கூடாது. ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புக்கு இடம் அளிக்கணும். மன்னிக்கிற இருதயம் தேவை. மனம் திரும்ப வேண்டியது அவசியம். மன்னிக்கிற இருதயம் அவசியம். மறப்பது அவசியம். கர்த்தர் என்னை மறக்க செய்தார் என்று யோசேப்பு சொன்னானே. 2 பிள்ளைகள் பிறந்தார்கள் யோசேப்புக்கு. அதில் முதல் மகனுக்கு பெயர் வைக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் என்னை மறக்க செய்தார். மனம் திரும்பணும், மன்னிக்கணும், மறக்கணும். யோசேப்பு அதை மறக்கவும் மன்னிக்கவும் அவன் ஒப்புரவாகுதலுக்கு இடமளிக்கவும் அவன் ஆயத்தமாய் இருந்தான். பழிவாங்குகிற எண்ணம் இல்லை. நான் யார் என்று காட்டுகிறேன் என்ற எண்ணம் இல்லை. அங்கே ஒப்புரவாகுதல் உண்டானது. ரிலேஷன்ஷிப் ரெஸ்டோர் ஆச்சு. ஃபேமிலியோட உள்ள ரிலேஷன்ஷிப் ரெஸ்டோர் ஆச்சு யோசேப்பினுடைய ஆட்டிடியூட்னால. இதெல்லாம் நம்முடைய மனம் திரும்புதலை குறித்து காட்டுகிறதான பேசேஜஸ், பைபிள் ஸ்டோரிஸ். இது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். இன்னொரு காரியம், பிசாசு நம்முடைய வாழ்க்கையில தாண்டவம் ஆடுகிறான். அவன் சில காரியத்தை அவன் பறிக்க பார்க்கிறான். அவன் சில காரியங்களை பறித்து கொண்டும் போனான். ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவர் இங்க பாருங்க, உங்க லைஃப்ல பிசாசு தாண்டவம் ஆடும் பொழுது ஆண்டவர் அதை பார்க்கவில்லை என்றோ, அதை அவர்
கண்ட்ரோல் இல்லாமல் அவர் தவிக்கிறார் என்றோ கிடையாது. he is watching everything. he is a sovereign god. he is there. யோபினுடைய வாழ்க்கையில பிசாசு தாண்டவம் ஆடும் பொழுது ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். அது ஒரு டெஸ்ட் டைம். அந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். அதே போல அவன் பாஸ் பண்ணுகிறான். and God gets the glory. தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழுகிறான். இழந்ததை அவன் மீண்டும் பெற்றுக்கொள்கிறான். வாய் திறந்து ஆண்டவரை குற்றப்படுத்தவில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறதை நிறுத்த மாட்டேன்னு சொல்றான். நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்றான். நாவினால் கூட பாவம் செய்யவில்லை என்று யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஆமேன். பிசாசை வெட்கப்படுத்துங்க, பிசாசை வெட்கப்படுத்துங்க. உங்க லைஃப்ல திருடி கொண்டு போகிற பிசாசனுடைய காரியங்கள் இல்லையா, அதை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமேன். பல விதத்துல நீங்கள் செய்யலாம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஒன்று, நீங்கள் ஆண்டவருக்கு முழுமையா கீழ்ப்படுகிறதுனால ஆண்டவரே விண்டிகேட் பண்ணி உங்களை கொண்டு வருவார். இன்னொன்று, சில வேளை நீங்க போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. யுத்தம் உங்களுடையதுன்னு சொல்லுவார். சில நேரம் யுத்தம் என்னுடையதுன்னு சொல்லுவார் ஆண்டவர். யுத்தத்திற்கு உங்க கைகளை பழக்க வைப்பார். சில நேரத்துல அவர் யுத்தம் என்னுடையதுன்னு சொல்லிடுவாரு. ஆண்டவர் சத்தம் கேட்டு நாம் செய்ய வேண்டும். வாழ்க்கையில பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் திருடி இருக்கிறான், எதையெல்லாம் கொள்ளையடித்திருக்கிறான், எவைகளெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்காக உண்மையாக இருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். டிமானிக் அப்ரஷன் டஃப் தான், பட் காட் வில் விண்டிகேட் யூ. கர்த்தர் உங்களை நியாயப்படுத்துவார், கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார், கர்த்தர் உங்களுடைய இழப்புகளை மறுபடியும் திருப்பி தருவார். 2 மடங்கு திருப்பி தந்து யோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எலிசா தீர்க்கதரிசியினுடைய காரியத்தை பார்த்தோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் கெட்ட குமாரனுடைய காரியத்தை பார்த்தோம். மூத்த குமாரனை குறித்து மென்ஷன் பண்ணினோம். நாம் யோபினுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். யோவான் 21ஆம் அதிகாரத்துல பேதுருவை அழைப்பிலே இல்லையா கர்த்தர் அழைத்தார். அழைத்த மனிதன் இப்பொழுது அந்த அழைப்பை விட்டு போய்விட்டான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு ஏமாற்றம். அவன் நினைத்த விதமாய் காரியங்கள் நடக்கவில்லை. அவன் கால்குலேட் பண்ண காரியம் நடக்கல. இயேசுவை சிலுவையில் அடித்து விட்டார்கள். அவனுக்கு தேவனுடைய அந்த அணுகுமுறை முழுமையா புரியல. the ways of God clear-ஆ புரியல. இவன் கால்குலேட் பண்ண மாதிரி ஊழியம் இல்ல, இவன் நினைச்ச மாதிரி ஊழியம் நடக்கல. ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்த அருமையான சகோதரனே, ஊழியத்திற்கென்று உன்னை பிரதிஷ்டை பண்ணி கொண்ட சகோதரியே, ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஊழியத்தை விட்டு, ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை விட்டு, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த டெஸ்டினியை விட்டு நீ விலகி போனதற்கு காரணம் என்ன? நீ விலகி போனதற்கு காரணம் என்ன? ஒருவேளை நீ நினைத்த காரியம் நடக்கவில்லையோ, நீர் விரும்பின விதமாய் காரியங்கள் கைகூடி வரவில்லையோ, நீ உன்னுடைய மனித கால்குலேஷன்ல பண்ண காரியத்தின்படி நடக்கவில்லையோ, அதனாலே நீ சோர்வடைந்து நீ மறுபடியும் அந்த அழைப்பை விட்டு போய்விட்டாயோ, உன்னை சந்திக்க ஆண்டவர் மறுபடியும் வருகிறார். The restorer, மீட்கிறவர், உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் வந்து லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் முதலாவது முறை அழைத்ததான அந்த இயேசு உயிர்த்தெழுந்தவராக இப்பொழுது யோவான் 21ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பேதுருவை சந்திக்கிறார். God of second chance. அழைப்பை உதாசீனப்படுத்தின சகோதரனே, அழைப்பிலே நிலைநிற்காமல் விட்டு போன சகோதரியே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய டெஸ்டினியை விட்டு விலகி போனவர்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். கம் பேக், he will use you. பிறகு பார்த்தீங்கன்னா அபிஷேகித்து அவனை புதிய ஏற்பாட்டு தூண்களில் ஒருவராக கர்த்தர் அவனை மாற்றுகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் தூண்களாக இருக்கிறார்கள் என்று கலாத்தியர்ல வாசிக்கிறோம்.
2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். Galatians 2:8-9, one of the pillars of the New Testament church, together with James and John, Peter. He becomes a rock. He becomes a stable person. He was filled with the Holy Ghost and mightily used by God. But அவன் பின்வாங்கி போனவன் தான். ஒரு வேலைக்காரி முன்பதாக சாட்சியாக நிற்க முடியவில்லை. அந்த குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற இடத்துல அங்கே மறுதலிக்கிறான். ஆனால் இங்கே 3000 பேருக்கு முன்பதாக தைரியமாய் பேசுகிறான். அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய அழைப்பை மறுபடியும் புதுப்பித்து பயன்படுத்த வல்லவராய் அவர் இருக்கிறார். ஆமென். Trust that this message brings hope into your situation. உங்களுடைய வாழ்க்கையில உள்ள சூழ்நிலைக்கு இது ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். I believe this is bringing hope into your situation. My God is a God who restores. இழந்ததை மீண்டும் பெற்றுக் கொடுக்கிற தேவன். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் உலகத்திற்கு வந்தார். லூக்கா 19:10. Luke 19:10. The Son of Man came to seek and to save the lost, to restore the lost. பட்சித்த வருஷங்களுக்கு ஈடாக கர்த்தர் திருப்பி தருவார். The lost years. உங்களுடைய வாழ்க்கையில சில வருடங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்களுடைய இழப்பு மற்றவர்களுடைய மறதியினாலே இருக்கலாம். யோசேப்பு ஜெயிலில் இருந்தது. உங்களுடைய இழப்பு உங்களை யாரும் அங்கீகரிக்காததினாலே இருக்கலாம். நான் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது, பைபிள் காலேஜ் படித்து முடித்து நான் இங்கே வந்து ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது எல்லாராலும் வெறுக்கப்பட்டேன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டேன். பல வாய்ப்புகள் எனக்கு தடை செய்யப்பட்டது. மனிதர்களால, சில நேரம் சில ஊழியர்களால. ஆனால் அந்த பட்சித்த வருஷங்களுக்கு ஈடாக ஆண்டவர் இன்றைக்கு துரிதமாக ஃபேவர்ஸை கட்டளையிட்டு, எந்த அளவிற்கு எதிர்ப்புகளும் இல்லையா அந்த ஒரு சைட் லைனிங்கும் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு சென்டர் ஸ்டேஜும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஆண்டவர் கொடுக்கிறார். He is restoring. என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு டிகிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டது என் லைஃப்ல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள ஆசை. 82 ஆசைப்பட்டேன். 10th முடிச்சு பாலிடெக்னிக்ல என்ன சேர்த்தாங்க. நான் படிச்சு முடிக்கல. +2 படித்து ஒரு டிகிரி ப்ரோக்ராம் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போனது. 85 ரட்சிக்கப்பட்டேன். 82 இருந்த ஆசை 85 தான் ரட்சிக்கப்படுறேன். 92 82 பட்ட ஆசையை 92 ஆண்டவர் நிறைவேற்றுறாரு. I get a degree, and not a degree from India but from overseas. Not just a degree but a master's degree. Not just one master's degree but 2 master's degree. Not just 2 master's degree, 1 honorary doctorate degree. நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் இழந்ததை கொடுக்கிறார். ஆமென். ஒருவேளை வியாதி, ஒருவேளை பலவீனங்கள் சரீரத்தில் யோபுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணினார். என் தேவன் ஹோல்சமா முழுமையா ரெஸ்டோர் பண்ணுகிறவர், முழுமையா எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிறவர். கர்த்தர் தாமே உங்க லைஃப்ல இழந்த காரியங்களை உங்களுடைய தனிப்பட்ட தவறான தீர்மானத்தினால கம் பேக் டு காட். புருஷனை இழந்தாள் ரூத்து. ஆனால் அவள் சரியான தீர்மானத்தை எடுத்தாள். உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம் என்று சொல்லி சரியான தீர்மானத்தை எடுத்ததுனால லைஃப்ல அவள் தனக்கு லைஃப்ல வந்த கர்ஸை ரிவர்ஸ் பண்ணி கொண்டாள். அவள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறியது. போவாசை சந்தித்தாள். திருமணம் நடக்கிறது. அந்த வம்சத்திலே இயேசு பிறக்கிறார். வாழ்க்கையிலே ஏற்பட்டதான இழப்புகளை எல்லாம் ரெஸ்டோர் பண்ணி கொண்டாள். ரைட் சாய்ஸ் மூலம், சரியான தீர்மானத்தின் மூலம் அவள் இழந்ததை எல்லாம் ரெஸ்டோர் பண்ணி கொண்டாள். உங்கள் வாழ்க்கையில இழந்தவைகளை ரெஸ்டோர் பண்ணுகிற தேவன். ஆமென்.
நல்ல கண்களை மூடி நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். God wants to restore you, my brother. God wants to restore you, my sister. என் சகோதரனே, என் சகோதரியே, கர்த்தர் உன் வாழ்க்கையில நீ இழந்த காரியத்தை உனக்கு அவர் புதுப்பித்து கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் உனக்கு உன் வாழ்க்கையில நீ இழந்ததை புதுப்பித்து கொடுக்க விரும்புகிறார். The Lord wants to restore you. Come on, lift up your hand. கைகளை உயர்த்து. எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். Lift up your hand. நல்ல கைகளை உயர்த்துங்க. உன்னுடைய தவறினாலே நீ செய்திருந்தால் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகு. எந்த இடத்துல உன்னுடைய கூர்முனையை இழந்தாய் ஆண்டவரிடத்தில் சொல்லு. எந்த கான்டெக்ஸ்டை இழந்தாய் சொல்லு. ஆண்டவர் பட்சித்த வருஷங்களுக்கு ஈடாய் திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் மனம் திரும்ப வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே ஒப்புரவாகிறேன், ஆண்டவரே குடும்பத்தோடு ஒப்புரவாகிறேன், யாரோடு ஒப்புரவாகணுமோ ஒப்புரவாகிறேன், ஆண்டவரே மூத்த மகனை போல ஒப்புரவாகுதலுக்கு தடை பண்ணுகிறவனாக இருக்க மாட்டேன். அப்பாவுடைய இருதயம் எனக்கு வேணும். ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே என்னென்ன காரியத்தெல்லாம் வாழ்க்கையில இழந்தேனோ, Lord, whatever I have lost, miraculously may it be restored. I come to you. ஆண்டவரே நான் உம்மிடத்திலே வருகிறேன். பிரியமானவர்களே, நீங்க உங்க ரிலேஷன்ஷிப் வித் காட் டீப்பன் பண்ணுங்க. உங்களுடைய சுயத்தை நீங்க விட்டு கொடுங்க. உங்க உரிமையை பலிபீடத்துல வைங்க. நீங்க கீழ்ப்படிதல் மூலம் காரியங்களை வாழ்க்கையில சரிப்படுத்துங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பாராக. மிராக்குலஸா பல காரியத்தை ஆண்டவர் வருகிற நாட்களில் உங்கள் லைஃப்ல செய்வாராக. நீங்கள் விட்டு கொடுக்க இழந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதை நீங்கள் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புத செயல்களை செய்வாராக. தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் தவறு செய்கிறவர்கள், நாங்கள் பிசகுகிறவர்கள், நாங்கள் அவ்வப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை இழக்கிறவர்கள். இழந்ததை மறுபடியும் மீட்டு கொடுக்கிற எங்கள் தேவன், காணாமல் போனவைகளை தேடுகிற தேவன், காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக போகிற மேய்ப்பன் நீர், ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்க வந்த மேய்ப்பன் நீர், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அந்த ரெஸ்டரேஷனுக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீர் எங்களை மீட்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இழந்த வருஷங்களை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள ஒரு குயிக் ஒர்க் ஆஃப் காட் எங்கள் லைஃப்ல ஆண்டுகளை கூட்டி கொடுக்கவோ அல்லது எங்கள் லைஃப்ல ஒரு ஆண்டவரை துரிதமான செயலை செய்யவோ அல்லது எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு உடன் ஆட்களை தந்தோ ஆண்டவரை நல்விளைவுகளை பார்க்கத்தக்கதாக பட்சித்த வருஷங்களுக்கு ஈடாக பலனை பார்க்கத்தக்கதாக உதவி செய்ய போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உங்க கிருபை, ஆண்டவரே உங்க அன்பு, உங்க இரக்கம், உம்மோடு உள்ள ஐக்கியம் ஆகிய காரியங்களில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise God. அல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இழந்ததை எல்லாம் கர்த்தர் மீட்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு க்ளோசிங் சாங் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் என்ற ஒரு பாடல். சிஸ்டர் பியூலா, தேங்க்யூ. இது கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தெய்வ வார்த்தையை நம்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவருடைய கிருபையை சேர்ந்து கொண்டாடுவோம் என்று நான் பாடல் சொல்லுகிறது. சேர்ந்து பாடுவோமா? கற்றுக்கொண்ட என்னோட கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தெய்வ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும்
நேரத்தில் நம்மை சுமந்து கொள்ளுகிற ஒரு தேவன் அவர். தோல்வி நேரத்திலெல்லாம் நமக்கு தோள் கொடுத்து இதுவரை காத்தவர், இனியும் காக்க அவர் போதுமானவர். நமக்கு தோல்வி இல்லை, நமக்கு தொய்வும் இல்லை, யாரை கண்டும் நமக்கு பயமே இல்லை. என கர்த்தர் நம்மோடு உண்டு. அழைத்த ஆண்டவர் நம்மோடு உண்டு. அவர் நம்மோடு இருக்க நமக்கு பயமே, கவலையே, நடுக்கமே. ஆமே, திகிலில்லை, கர்த்தரினோடு கூட உண்டு. சொல்லி பாடுவோமா? பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டே, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தே. பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டே, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தே. இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவேன் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவேன் என்ற நிச்சயத்தை எனக்கு. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை, எனக்கு தோய்வுமில்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை, எனக்கு தோய்வுமில்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். பிரைஸ் காட். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் முடிச்சிருவோமா? தகப்பனே, எங்களோடு இந்த நாளில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் எங்களை தொடர்ந்து நடத்தும். உம்முடைய ஆலோசனைகளை எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில தந்து நடத்தும். நீர் காட்டுகிற பாதையில் மட்டும் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் அவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.